Hi, hello and welcome back to our channel Kaanaa Kanaa. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்தால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கோஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம், டொமேட்டோ, இது ரிங்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைசஸ், இதில் 2 பிரெட் ஸ்லைசஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்து அது கூட இந்த பிரெட் க்ரம்ஸ் பவுடர் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமான சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கோஸ் இது எல்லாமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி வதங்கினதுமே நம்ம இந்த ப்ரெட்டோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட பாப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸா ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பீஸா சீசனிங் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தவாவில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் ரிங்ஸ் அண்ட் டொமேட்டோ ரிங்ஸ் இது 2த்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை நடுவில் ஆட் பண்ணி இதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க. எக்கு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருந்த செடார் சீஸை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே இந்த ரெசிபி ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இதில் எக் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது அண்ட் செடார் சீஸ் பார்த்திங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன், விட்டமின் B12 அதிகமாக இருக்குது, கால்சியமும் இருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். எக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். மேலே இன்னும் கொஞ்சம் சீஸை நான் கிரேட் பண்ணிக்கிறேன். இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் பீஸா சீசனிங்கை கூட மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதை சர்வ் பண்ணி ஹாட்டாக இருக்கும் போது சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.